குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம ஐபிபிஎஸ் பிஓ மாக் டெஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் நம்ம இதில் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு சில புது விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி எக்ஸாமில் வந்து எப்படி ரியல் எக்ஸாமில் வந்து எப்படி நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து 25 நிமிஷம் தான் இருக்கு. 35 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 35ல வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, டைம் கன்சியூமிங்கா இருக்கு. உண்மையாலுமே. ஏன்னா வந்து ஒரு பேராகிராஃப் மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்குது. ஓகே. ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 40 டூ 50 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, அத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, மைண்ட் அனலைஸ் பண்ணி, தப்பா ரைட்டான்னு அத செக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மெமரியில இருக்கிறத வந்து ரீகலெக்ட் பண்ணி, அத சால்வ் பண்ணி, அத ஆன்ஸர் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஓகேங்களா? சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது படிச்ச மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி, அத பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 25 நிமிஷம் அப்படிங்கிறது பத்தாது. உண்மதான். நான் போன மார்க் டெஸ்ட்லயே போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 25 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது? பக்கத்துல வந்து தான் முடிக்க முடிஞ்சுது. எல்லா கொஸ்டினுமே. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 4 to 6 மந்த்ஸ் வந்து ப்ராப்பரா படிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஓகே. ஓரளவுக்கு நல்ல நாலேட்ஜ் எந்த இதுல இருந்து கேட்டாலும் எடுக்கலாம். கடைசி நேரத்துல ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க சுத்தமாவே படிக்கல. நீங்க கெஸ்ட்ல போடுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? கெஸ்ட்ல அப்படின்னா, எப்படி சொல்றது? எலிமினேட் பண்ணி போடுறது நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அத அட்டெண்ட் பண்ணிராதீங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அத அட்டெண்ட் பண்ணிராதீங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சத மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் மார்க் குடுத்த இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்ண முடியறது பின்னாடி வாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து யோசிக்கிறதுக்கு டைம் அப்படிங்கிறது இதுல எடுத்துக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால வந்து அதுக்கு மேனேஜ் பண்ணி இப்போ மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம் இல்லையா? அதுலலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இது பண்ணிக்கங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்க. அத தாண்டி இந்த வீடியோல வந்து நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன மார்க் டெஸ்ட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு? போன மார்க் டெஸ்ட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 90.5% வந்திருக்கு. கரெக்ட்டா? 90.5% வந்திருக்கு. எவ்வளோ மார்க் அப்படின்னா 15 மார்க். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து போன இதுல நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி வைக்கிற மாரி இருந்து, அதுல சூஸ் பண்ணதுல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து தப்பாயிருச்சு. ஆ ஸோ இது வந்து எப்படி சொல்றது? அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல 1 தெரியல அப்படின்னாலும், அந்த பாசிபிலிட்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கரெக்ட் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியாகுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த டைம் கொஞ்சம் ஏதோ ஒர்க் பண்ண மாரி தெரியுது. பார்ப்போம். இதுல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 95% அப்படிங்கிறது நம்ம எய்ம் பண்றோம். எவ்வளோ வருது அப்படிங்கிற வீடியோவோட எண்டுல பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், எஸ், எஸ். ம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இது என்னது ரீசனிங். நெக்ஸ்ட் செக்ஷன் குடுத்துடலாம். ஜெனரல் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க், செகண்ட் வந்து 1 மார்க். ஃபர்ஸ்ட் 1 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாமா? எஸ் அப்பதான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஐசிஐசிஐ பேங்க், இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க், ஹேஸ் ரிவைஸ்டு இட்ஸ் டிசிஷன் டு ரைஸ் மினிமம் மந்த்லி பேலன்ஸ். ஆமா 50,000 வச்சாங்க, பேக் ஃபயர் ஆயிருச்சு. ஃபார் நியூ சேவிங்ஸ் அக்கவுண்ட் இன் மெட்ரோ அண்ட் அர்பன் லோக்கலைசேஷன் 50,000, ரிவைசிங் இட் இன்ஸ்டிட் டு விச் அமௌண்ட் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஆகஸ்ட் 1. ஆகஸ்ட் 1 ரொம்ப முக்கியம். ஓகேவா? டேட் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000 15,000 சேஞ்ச் பண்ணாங்க. ஆப்ஷன் இருக்கா? 15,000. எஸ் ஆப்ஷன் இ. ஓகேவா? ஓகே ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஐயோ பெண்ணு மாத்திட்டேனா? ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜீரோ பேலன்ஸ் வந்து கொண்டு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து எஸ்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. சாரி கனரா பேங்க் கொண்டு வந்திருக்காங்க செகண்டா. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து இது இருக்கு இல்லையா? மினிமம் பேலன்ஸ். ஸோ அத பத்தினது. மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்ல. 3 பேங்க்குக்கும். ஸோ அந்த மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். ஏன்னா வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முன்னாடி சொன்ன மாரி. ஓகே விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிரிக்கெட்டர் ஐசிசி மென்ஸ் அண்ட் வுமென்ஸ் பிளேயர் ஆஃப் த ஜூன். ஜூலை படிச்சிருக்கேன். சுப்மன் கில். டெலிவரிங் மேட்ச் வின்னிங் செஞ்சுரி வேர்ல்ட் டெஸ்ட்
championship final and the other becoming வேர்ல்டு டெஸ்ட் செஞ்சுரி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க. இதுல யார் வந்து செஞ்சுரி அடிச்சாங்க அப்படின்னா எய்டன் மார்க்ரம். ஓகே, எய்டன் மார்க்ரம் வந்து அடிச்சாரு. ஓகே, ககிசோ ரபாடா வந்து இவர் வந்து பவுலர். எய்டன் மார்க்ரம். நிசாங்காப் இது வந்து ஸ்ரீலங்கா டீம் வராது. டெம்பா பவுமா கிடையாது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த 2 இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. ஹெய்லி மேத்யூஸ் வந்து இந்த டீம் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா டீம் நினைக்கிறேன், உமன் கிரிக்கெட்டர். ஐயோ இப்ப வந்து ஹெய்லி மேத்யூஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, இவங்க யாருன்னு தெரியல எனக்கு. இவங்களோட நேம் படிச்ச மாதிரி தான் ஞாபகம். அதனால நான் ஆப்ஷன் ஏ வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம வந்து இதுல டவுட்டோட அட்டன் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 டவுட். ஓகேவா? 17 டவுட். ஓகே, எஸ், ரைட். அஜிஜோ, இதுக்கு ஒரு பென் இது வேணுமே, பேப்பர் வேணுமே. ஓகே, எத்தனாவது கொஸ்டின்? 17 டவுட். 17 டவுட். அதுக்கு மாதிரி ரெக்கார்ட் ஆகுது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஆகுது. ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே கே 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 அடுத்தது, who was elected chairman of Bank of Association during the managing committee meeting March after the serving in key leadership role in State Bank of India, இன்டர்நேஷனல் பேங்கிங், குளோபல். ஓகே, மணிமேகலை வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, செல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி, ஸ்வரப் குமார் சின்ஹா வராது, மாதவ் நாயர் வராது, ரவி இது வராது. ஓகே, சிஎஸ் செட்டி அவர் தான் வந்து. ஓகே, டெலிட் பண்ணணுமா? ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈவென்ட் மார்க்டு த கண்டினியூ மெரிடைம் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டு? என்னது? ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு. என்ன எக்ஸசைஸ்? ஓகே, நியூ டெல்லியில நடந்தது. இந்தியா ஸ்ரீலங்கா மெரிடைம் சமிட் 8th ஹை லெவல் மீட்டிங். தெரியலங்க, இது வந்து தெரியல. இது வந்து பக்காவா படிச்சிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாசம் தான் வந்திருக்கு. ஆகஸ்ட் மாசம் படிச்சிருக்கணுமே. 12th சிலினெக்ஸ் எக்ஸசைஸ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சிலினெக்ஸ் எக்ஸசைஸ் 12th நடந்துச்சு கொலம்போல. ஆனா இதுக்கான ஆன்சர் வந்து தெரியலையே. ஏய், என்னடா அது எப்படி இருக்கு கொஸ்டின்? எத்தனை மார்க் கொஸ்டின்? 2 3 4 5. ஓகே, ட்ரை பண்ணுவோம், பயப்படக்கூடாது. என்ன அப்படின்னா, மாஸ்டர் சர்க்குலர் guarantees and co-acceptance April 1, which consolidate the instructions issued by the Reserve Bank of India related to conduct guarantee business by banks. இது தெரியல அப்படின்னு வச்சுங்களேன், 4 மார்க் போச்சா? என்ன சொல்லியிருக்காங்க? As per circular, banks generally expected to restrict themselves to issuing the financial guarantee and exercise due caution in extending the performance guarantees in terms of maturity. The normal practice prescribed for banks to issue the guarantee of short duration, leaving the long-term guarantee to other institutions. Or ordinarily, no bank guarantee should be a maturity period for more than 10 years. However, in case where banks extend the long-term loans for the project exceeding 10 years, they are permitted to issue a guarantee for the period longer than the 10-year guarantee கொடுக்கணுமா? போச்சு அப்படின்னா, மேல இருந்துச்சு அப்படின்னா. Okay, while doing so, banks must carefully consider the implications such as duration guarantees on their asset liability management. Further, banks are required to frame an appropriate policy with approval of their board of directors. Issuance of guarantees that extend beyond 10 years. ஓகே, 10 வருஷத்துக்கு மேல போகுது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இது. இது வந்து கேரண்டி அப்படிங்கிறது வந்து 10 வருஷத்துக்கு மேல போச்சு அப்படின்னா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து
இது நான் படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்ல. பாப்போம் என்ன கொஸ்டின் அப்படின்னு. RBI guidelines bank guarantee issued for the bank minimum amount should be signed two by two officials. தெரியலங்க. ஓகேவா? படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. When bank extend the credit facility against a guarantee issued by the another bank, the exposure is deemed to be on. ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஓகே, இது என்னன்னு தெரியல. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி தீம் ஆஃப் சிட்டி குரூப்ஸ் நியூலி லான்ச்டு லக்ஸுரி கிரெடிட் கார்டு? என்ன லான்ச் பண்ணாங்க? எய்ம்டு அட் ஆஃபரிங் இஸ் தி பேங்க்ஸ் அட்டெம்ப்ட் டு கிராப் பீஸ் ஆஃப் தி ஹை reward credit card market that currently dominating American Express Platinum Card, JB Morgan Chase Sapphire Reserve Card. ஓகேவா? ஸோ என்ன கார்டு ரிலீஸ் பண்ணாங்க? பிரஸ்டீஜ் இன்ஃபினிட்டி கார்டா? என்ன படிச்ச மாதிரி? சிட்டி லக்ஸ், ஓகே. சிட்டி சிக்னேச்சர் எலைட், இது கிடையாது, இதுவும் கிடையாது. பிரஸ்டீஜ் சிட்டி லக்ஸுரி பிரீமியம் கார்டு, சிட்டி சிக்னேச்சர் எலைட் கார்டு. என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் நாம மாதிரி இருக்கு. சிட்டி லக்ஸ் பிரீமியம் கார்டு இல்ல சிக்னேச்சர் எலைட் கார்டு. ஐயோ குழப்பதே, ரெண்டு ஆப்ஷன்ல குழப்பதே. ஓகே, ஆப்ஷன் டி. இது என்ன அப்படின்னா 24வது கேள்வியும் டவுட். 24. ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து என்ன அப்படின்னா, which of the following year has officially scheduled for the launch of India's first human space flight Gaganyaan? 2027. கரெக்டா? ஓகே, 2027. ஓகே, அதுதான். அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னையா? ஆக்ஸியா மிஷனுக்கு போயிட்டு வந்தாரே, பேர் வேற டக்குன்னு வர மாட்டேங்குது. சுபேந்தர் சுக்லாவா? இன்னைக்கு கொஞ்சம் லேக் ஆகுதே, என்னன்னு தெரியலையே. ஓகே, இன்டர்நேஷனல் ஹோப் டே அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, எனக்கு சத்தியமா தெரியல. ஓகேவா? கொஷின்ஸ் வந்து நிறைய ஆன்சர் தெரியாததுனால ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து மெரைன் கன்சர்வேஷன் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆனுவல் மிஷன் டேஷ் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் ஓவர் 6.98 லட்சம் ஆலிவ். ஓகே ஓகே ஓகே, என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 6.98 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா கோஸ்டல் ரீஜன், ஒடிசா கோஸ்டல் ரீஜன்ல பண்ணாங்க. ஓகேவா? ருஷிகுல்யா ரிவர். ஓகே, இது என்ன அப்படின்னா ஆபரேஷன் ஷீ டர்ட்டில், அதுதான் ஆபரேஷன் ஷீ டர்ட்டில். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அலவுட் ட்ரேடிங் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஸ்ட்ரிப். எஸ், ஸ்ட்ரிப்போட அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபார்மேட் தட் அலவுஸ் த பாண்ட் ட்ரேடர்ஸ் டு ஸ்ட்ரிப் பிரின்சிபல் அண்ட் கூப்பன் பேமெண்ட் அண்ட் செல் தம் செப்பரேட்லி. ஓகே, ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் செப்பரேட்டா சென்ட் பண்றது. ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது செப்பரேட் ட்ரேடிங். யாருக்கு தெரியலையே? செப்பரேட் ட்ரேடிங். ஓகே, படிச்சா கண்டுபிடிச்சலாம். செப்பரேட் ட்ரேடிங் இது வராது. செப்பரேட் வராது. இதுதாங்க செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்களா? 6 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷம் காலி ஆயிடுச்சு. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வேற இருக்கு. which of the following authorized central pension accounting office to distribute the pensions for the central government pensions including all India service officials? இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். குயிக்கா. ஓகே, ஏப்ரல் மாசம் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கண்டக்டட் a session ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா ப்ரோக்ராம் அட் ஆயுஷ் பவன் aimed at enhancing the service orientation and professional skills of its employees. The program was focused on theme. ஐயோ தெரியலங்க. மோட்டிவேஷன், லீடர்ஷிப், செல்ஃப் அவேர்னஸ் தெரியல, சுத்தமா தெரியல. எந்த மாசம்? ஏப்ரல் மாசம், ஞாபகமே இல்லை. ஆனா ஏப்ரல் மாசம் ரிவைஸ் பண்ணிட்டேன், ஆனா ஏன் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது
அதாவது என்னது, வாட் வாஸ் த டோட்டல் ஜாயின் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அனௌன்ஸ்டு பை யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் சேர்ந்து எவ்வளோ அனௌன்ஸ் பண்றாங்க? இதுக்கு டெக்னாலஜி கவுன்சில் ஆஃப் 2025 கோஆபரேஷன் ஓகே யூஸ்டு மெரைன் பிளாஸ்டிக் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன். இது படிச்சிருக்கோம் மே மாசம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. 325 391. எனக்கு 325 படிச்ச மாதிரி தான் ஞாபகம். பாத்தீங்களா, மறந்துருச்சு. நான் மே மாசம் ரிவைஸ் பண்ணேன், இத்தனைக்கும் மறந்துருச்சு. அடுத்த கேள்வி ஜூன் 18 என்ன அப்படின்னா, எமினன்ட் ஜேர்னலிஸ்ட் யாரு? இந்த எமினன்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்ட் ட்ரஸ்ட் ஸ்ரீ பகதூர் ராய் வாஸ் பிரசன்டட் பத்ம பூஷன். பகதூர் 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 படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்ல. அடுத்த கேள்வி which of the following institute was the free space quantum secure communication using entangled successfully free space quantum secure communication குவாண்டம் மெட்ராஸ், குவாண்டம் டெல்லி கிடையாது, டிஆர்டிஓ பூனே கிடையாது, பிட்ஸ் பிலானி டவுட்டா இருக்கா, ஏசி மங்களூரு டெல்லி இது கிடையாது, ஐஐடி மெட்ராஸ். இந்த இதுல வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்ல, ஏன்னே தெரியல. ஆர்பிஐ வந்து ரீசன்ட் ப்ரொபோசல் டு எக்ஸ்பேண்ட் கேபிட்டல் சார்ஜ் ஃபார் கவுண்டர் பார்ட்டி credit risk aimed to include which of the following additional instrument beyond the interest rate and exchange rate derivative? என்னங்க அது, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. படிச்சது வந்து மண்டைக்குள்ள நிக்கலையே. ஓகே, இது அடுத்த கேள்வி போயிருவோம். ஓகே, உஜ்வாலா ஸ்கீம், பிரதான் மந்திரி உஜ்வாலா அப்படிங்கிறது கேஸ், கரெக்டா? ஓகே, எரிவாயு இது பண்ற திட்டம். இது என்ன அப்படின்னா, டெபாசிட் ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன்ஸ் டு அடல்ட் உமன் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே, இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம், கரெக்டா? 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஓகே, ஐடென்டிஃபை த அமௌண்ட் டார்கெட்டட் சப்சிடி அப்ரூவ்ட். ஓகே, 14.2 சிலிண்டருக்கு எவ்வளவு சப்சிடி தர்றாங்க? 300. ஓகேவா? 2023 அக்டோபருக்கு அப்புறம் தான் 300, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 200 தான் தந்துட்டு இருந்தாங்க. இது வந்து படிச்சு வச்சுக்கணும். இது வந்து 12,000 கோடி வந்து இந்த வருஷத்துக்கான சப்சிடி பட்ஜெட்டா ஒதுக்கி இருந்தாங்க. அடுத்தது வந்து which of the following of the different countries is okay not correct சொல்லியிருக்காங்க. கான்குவெஸ்ட் வந்து மங்கோலியா, நம்ம கூட மங்கோலியாவுக்கும் நமக்கும், ஆனா டேட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, பாத்துக்குவோம். உஸ்பெகிஸ்தான், டஸ்ட் லிங்க் வந்து உஸ்பெகிஸ்தான். எஸ், டஸ்ட் லிங்க் வந்து உஸ்பெகிஸ்தான். 4th எடிஷன், கரெக்ட். மிலிட்டரி எக்ஸசைஸ். யுஏஇக்கும் நமக்கும் நடுவுல வந்து டெசர்ட் பிளாக். ஓகே, காம்பேரிட்டிவ் எக்ஸசைஸ். ஓகே, இதுல வந்து எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா, இந்த எடிஷன் தான் பிரச்சனை. டெசர்ட் பிளாக் 10th எடிஷனா? டெசர்ட் பிளாக் 10th எடிஷனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆப்ஷன் 3. ஓகே, எத்தனாவது கொஸ்டின்? 35 டவுட். ஓகே, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் போட்டுட்டோமா? எஸ். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம வந்து 2 மார்க்குக்கு வந்துட்டோம். அடுத்தது வந்து கொஞ்சம் குயிக்கா படிக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? 9 நிமிஷம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் through the official notification the Reserve Bank of India asked all regulatory entities to take the appropriate measures to ensure the compliances with Supreme Court's directive that makes the process of digital KYC norms persons with disability of attack as it visuals. Okay, identify correct. RBI has been asked to master directions of KYC, enhance the implementation of OTP-based KYC authentication face-to-face. Design has official employment override automated. இதெல்லாம் படிக்கலங்க, படிக்கணும் ஆனா படிக்கல. பயமார்க்கே. அடுத்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா has been regulating the financial
activities of an NBFC under the provisions of a Chapter 3B of Reserve Bank of India 1934, which among the following activities undertaken by NBFC not eligible for bank credit? Unsecured loans, intercorporate deposit by NBFC in any company. Unsecured loans அப்படிங்கிறது வந்து ஓகே. All type of loans advances by NBFCs to their subsidiary group. All type of loans NBFCs இல்ல இது தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? not eligible for. Okay. Finance to NBFC for further leading to individual for subscribing to initial public offering and for the for purchase of shares from secondary market. இல்லைங்க, செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டு, ஐபிஓ வந்து பிரைமரி மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் டு என்பிஎஃப்சி ஃபார் ஃபர்தர். ஓகே, லீடிங் டு இண்டிவிஜுவல் லெண்டிங் ஃபர்தர் லெண்டிங் டு இண்டிவிஜுவல் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு ஐபிஓ. குஷி கொஞ்சம் குழப்புதே. லாஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் போத் current and long term nature if any company entities. என்னங்கிறது ஒண்ணுமே தெரியல, குழப்புதே. வேண்டாம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபை தி கரெக்ட். நீத்தி ஆயோக பத்தி கேட்டிருக்காங்க. கரெக்ட், சாரி இது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீதிங்கிங் ஹோம் ஸ்டேஸ் நேவிகேட்டிங். நீத்தி ஆயோக் கொடுத்த மாதிரி ஞாபகமே இல்ல. குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் யார் 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 ஹூருன் ரிசர்ச், இது பார்த்த மாதிரி ஞாபகம். நார்த் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஓகே, இது வந்து நீத்தி ஆயோக், இது வந்து நீத்தி ஆயோக். ஓகே, அப்ப தப்பு எது அப்படின்னா கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 3 வராது, கரெக்ட்ல இது வராது, இது வராது. அப்ப வந்து நம்ம கெஸ் பண்ண மாதிரி 2 கரெக்ட், 1 மட்டும் கரெக்டான்னு செக் பண்ணும், 1 தப்பு. அப்ப ஆன்சர் வந்து 2 தான். ஓகே, 2. அடுத்த கேள்வி, அடுத்து என்ன அப்படின்னா மாஸ்டர்ஸ். ஓகே, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டு தி எஸ்சிஎஸ்டி. ஓகே, ஓகே. டிஆர்ஐங்கிறது என்னது? டைரக்ட் இல்ல டிஆர்ஐ ஸ்கீம். ஓகே, பேங்க்ஸ் ப்ரொவைட் ஃபினான்ஸ் அப் டு டேஷ் கன்செஷனல் ரேட் ஆஃப் 3%. ஓகே, ஏய் நில்லுங்க, எஸ்சிஎஸ்டி. ஓகே, ஐயோ இது நான் படிச்சனே. 15,000 4% இல்ல 5,000 3% தெரியலையே. 15,000 4% தான் ஞாபகம். 3% வந்து இதுக்கு கிஷான் கேஒய்சிக்கு தான் 3%. ஓகே ஓகே. அடுத்தது இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, சரி என்னன்னு மட்டும் டக்குன்னு பாத்துருவோம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, சென்ட்ரல் செக்டர் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி சம்பத்த யோஜனா. ஓகே, ஸ்கீம் ஐடென்டிஃபை தி ஸ்கீம்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. கோல்டு செயின் இல்லைங்க, இது படிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிரும். ஆனா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கர டிஃபிகல்ட்டா செட் பண்ணியிருக்காங்க இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு. புதுசா யாராவது அட்டன் பண்ணாங்கன்னா பாவம். யூனியன் மினிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாடர்னைசேஷன் ஆஃப் ஏரியா டெவலப்மெண்ட் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அண்டர் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. கரெக்ட். ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் சப்போஸ் அண்டர் கிரவுண்ட் பைப் இரிகேஷன் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் அப் டு இல்ல 1 ஏக்கருக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சப்போஸ் ஓகே. டோட்டல் அவுட்லே ஆஃப் த பட்ஜெட் ஒரு 1600. கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் கேட்டிருக்காங்க. 3 கரெக்ட். இது தப்பு, இது தப்பு. ஐயோ 3ல 3 ஆப்ஷன் இருக்கே, இப்ப என்ன பண்ணுவேன்? 3 கரெக்ட். ஐஓடி டிவைஸ் வச்சு பண்ணாங்க, அது ஞாபகம் இருக்கு. டு இம்ப்ரூவ் வாட்டர் கனெக்டிவிட்டி. ஓகே, அப்ப 2 கரெக்ட். ஓகே, 2 கரெக்ட். 2 கரெக்ட். 1 தான் தப்பு. அதான் 2 ஏக்கருக்கு மேல இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 கரெக்ட். இல்லைங்க 1 கரெக்ட் தான். 1 கரெக்ட் தான் இருக்கு.
இப்படி வச்சிருக்கான் பாருங்க கொஸ்டின் பேப்பர். இது என்னது? ஆர்பிஐ வந்து ஜனவரி 1ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி ரிஃப்ளெக்ட் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் கோல் இண்டிங் நார்ம்ஸ். ஓகே. must 10% ஆஃப் இண்டிவிஜுவல் லோன்ஸ் ஆஃப் புக். கரெக்ட். இது கரெக்ட். 10%, 5% வந்து ப்ரொவிஷன். ஓகே. அப்ப வந்து என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் கேட்டிருக்காங்களா? அப்போ இது வரும், இது வரும், இது வராது. ஐயோ, ஒன்னு எலிமினேட் பண்ணிருக்கோம், மத்ததெல்லாம் இருக்கே. originating may offer a default loss guarantee 5% sanction loss. இது கரெக்ட். 2 கரெக்ட். அப்ப இது வராது. ஐயோ, 2 மறுபடியும் இதுலயும் இருக்கே. எக்ஸிஸ்டிங் நியூ co-lending agreement before must comply with the new guidelines. Existing and new தப்பு. இது தப்பு. அப்ப 3 வந்து தப்பு. அப்ப இதுவும் தப்பு. இல்லையே, 3 கரெக்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து என்னையா கொடுத்துருக்காங்க? அப்ப வந்து நம்ம எது கண்டுபிடிக்கணும்? 4 மட்டும் கரெக்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். 4 கண்டுபிடிக்கணும். 4 மட்டும் கண்டுபிடிக்கணுமா? 4 distributed must be reflect both 15 calendars. கரெக்ட். கரெக்ட். இது கரெக்ட். இது கரெக்ட். அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயோ நான் சொதப்பிட்டேன். 5 கரெக்டா? சேஞ்ச் இன் தி கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் கேன் occur without a borrower's contributions. இன்டர்னலி பை ஆர்இயா? தெரியலங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அட்டன் பண்ண 1 நிமிஷம் தான் இருக்கு. HDFC Bank என்ன பண்றோம்? ஸ்மார்ட் வெல்த் for 9 languages to invest. ஓகே. எஸ். ஓகே. டு சப்போர்ட் டஸ் நாட். ஓகே. எந்த லாங்குவேஜ் வந்து டஸ் நாட் சப்போர்ட் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் லாங்குவேஜஸ்? ஓகே. போஜ்புரி, பெங்காலி இருக்கு, மராத்தி இருக்கு, ஹரியான்வி இல்ல, ஹிந்தி இருக்கு. அப்ப போஜ்புரியும் 1 and V. 1 and V. ஓகே. அடுத்த யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிடிஎஸ். ஓகே. என்னங்க இதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு. ஐயோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேங்கிங் லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அன்கிளைம்டு ஷேர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ். ஓகே. Justifications bringing them into practices compared as per the statement has a threshold substantial interest from எந்த மாசம் வந்த நியூஸ்? எந்த மாசம் வந்த நியூஸ்? threshold நான் படிச்ச மாதிரியே இருக்கு. ஓகே. electronic input and after percentage. Okay. Okay. During the June okay. Government export exchange. Okay. US, UK, China were the top destination for Indian electronic. China கிடையாதுன்னு நினைக்கிறேன். Yes, China இருக்கு third. US is remained a top export destination for both electronics and ready-made garments. Correct. 2 and 3 correct. இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 2 and 3 கரெக்ட். அப்போ 1 and 2, 3 கரெக்ட். ஓகே. ஃபெடரல் பேங்க் ஓகே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்பிசி ஏப்ரல் மாசம் தெரியாது. ஓகே. என்பிசி ஏப்ரல் மாசம் பப்ளிக் செக்டர் மாசம் தெரியலையே. சொதப்பல். ரொம்ப சொதப்பிட்டேன். ரொம்ப சொதப்பிட்டேன். 9.25. 9 கரெக்ட், 8 தப்பு. 81% தான் வந்திருக்கு. 81% தான் வந்திருக்கு. ரேங்க் வந்து 252. உண்மையாலுமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி நானே வந்து ஒருவேளை அந்த டைம் பத்தாதனால வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த இதுல வந்து கொஞ்சம் குரூஷியல் ஃபேக்டரா இருக்கு. டைம் அப்படிங்கிறது சுத்தமாவே பத்தல. அதுதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெஸ்ட்ல போட்டது வந்து தப்பா இருக்கு. ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2வது தான் தப்பு. ஓகே. 2வது தான் தப்பு. 3வது வந்து 10th தான். 2வது என்ன எடிஷனு? 2வது எடிஷன் சாரி 2வதோட கொஸ்டின் எத்தனாவது எடிஷனு? 6th எடிஷன். நமக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் நடுவுல நடந்த டஸ்ட் லீக்கு 6th எடிஷன். 4th தப்பா இருக்கு.
1 and 2 ஆர் கரெக்ட். 1 வந்து ரீதிங்க் ஹோம் ஸ்டேஸ், ரீதிங்கிங் ஹோம் ஸ்டேஸ் நேவிகேட்டிங் பாலிசி பாத்ஸ் கரெக்ட்னு வந்திருக்கு. 2 வந்து கரெக்ட். குளோபல் யூனிகார்ன் வந்து ஹோரூன் இண்டெக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 12 12 தப்பா இருக்கு. 12 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 12 வந்து கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 and 3 தான் கரெக்ட். தேர்ட் வந்து டாப் 3 டெஸ்டினேஷன்ல வந்து யூகே இருக்காங்களா, சைனா இருக்கா, யூஎஸ் யூஎஸ் யூஏஇ நினைக்கிறேன். எங்க பாப்போம். யூஎஸ் யூஏஇ. ஆமா, சைனா இருக்கான். ஏன்னா நான் படிக்கும்போது நான் ஞாபகம் வச்சிருந்தேன். எப்படின்னா சைனா கிட்ட இருந்து தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறோம். ஆனா அவனுங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறது தேர்ட் பிளேஸ் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் யூஎஸ் யூஏஇ நம்ம ஓவராலா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யூஎஸ்க்கு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து செல் பண்றது, அதாவது எக்ஸ்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட், செகண்ட் யூஏஇ தான். ஓகே, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தேர்ட் வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னா யூகேன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் வந்து நெதர்லாந்து. ஓகே ஓகே, சொதப்பிட்டேன். அடுத்தது 17 வந்து கெஸ்ட்ல போட்டிருக்கோம், அதனால வந்து தப்பா இருக்கு. ஓகே, பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, 2 ஓகே. ஹெய்லி மேத்யூஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ். எங்க கொடுத்துருப்பாங்களே, எங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸ்கிப்பர். ஸ்கிப்பர் அப்படின்னா கேப்டன். ஓகேவா? ஓகே. ஜூன் வந்து ஓகே. இதுல வந்து பாத்தீங்க ஜூலைல வந்து சுப்மன் கில்லும் இதுல வந்து டெய்லர்னு வருவாங்க, இங்கிலாந்து டீம். உமன்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீம்ல வந்து அவங்க பேர் வந்து என்னமோ பேர் வருமே, டஸ்க்லி அப்படிங்கிற மாதிரி ஏதோ வருமே, கரெக்டா ஞாபகம் இல்லை, பார்த்தா தெரிஞ்சிடும், ஞாபகமா இல்ல. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா 24 தப்பா இருக்கு. ஓகே, 24 நம்ம கெஸ்ட்ல போட்டிருக்கோம். ஓ, ஸ்ட்ராட்டா எலைட் கார்டு, இது படிச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. ஜூலை மாசம் ஸ்ட்ராட்டா எலைட் கார்டு, நான் ஜூலை மாசம் இன்னும் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, ஜூலை மாசம் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. தப்பா இது பத்தாது. ஓகேங்களா, உள்ள எக்ஸாமுக்குள்ள போகும்போது ப்ராப்பரா போயிருந்திருக்கணும். இப்படி போனா அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான். ஓகே ஓகே. 24 27 தப்பா இருக்கு. ஆபரேஷன் ஒலிவியா, சி டர்ட்டில். ஆபரேஷன் ஒலிவியா, ஆ சி டர்ட்டில், ஆபரேஷன் ஒலிவியா. ஆலிவ் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருந்தேன். என்னாச்சு இன்னைக்கு? 31 தப்பா இருக்கு. பாத்தீங்களா, 325 391 சொன்ன இல்லையா, எலிமினேட் பண்ணதுல 2 இருந்துச்சு. ஐஐடி டெல்லி. ஓகே, ஜூன் மாசம் ஐஐடி டெல்லி. ரொம்ப 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 மோசமான அட்டெம்ப்ட். 300 இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா வந்து 81% அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். என்ன பண்றது, ரிவிஷன் தான் பண்ணணும். படிச்சது தான் எல்லாமே, ரிவைஸ் பண்ணது தான் வந்து கொஞ்சம் இதாகுது. அதை தாண்டி வந்து எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும். அதுவும் வந்து முடியல. ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு இதை பத்தி அப்படின்னா நீங்க அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இந்த வீடியோவோட சம்மரி என்ன அப்படின்னா, எக்ஸாம் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா அட்டன் பண்ண கத்துக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து கத்துக்கிட்டது. ஸோ அதை தாண்டி வந்து ரிவிஷன் வந்து பத்தாது. ஓகேங்களா, ரிவிஷன் வந்து பத்தாது. ஓகே, பார்ப்போம் எந்த மாதிரி வந்து எக்ஸாம்ல இருக்க போகுது அப்படின்னு. ஓகே, டாடா பை பை.